போர் எப்படி சார் நிக்கும்? ஒரு விஷயம் தான். போர் ஆரம்பிச்சது யாரு? அமெரிக்காவும், இஸ்ரேலும். இப்ப சமாதானம் யாரு பண்ணணும்? போர் யார் ஆரம்பிச்சாங்களோ, அவங்க வந்து சரி ஓகே கொஞ்சம் இறங்கி வரணும். இவங்க கொஞ்சம் இறங்கி வரணும். மாத்தி மாத்தி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்ல. நீ வந்து எப்படி பார்த்தாலும் நான் அடிச்சது தான் கரெக்ட்டு. நீ அடி வாங்கினது தான் கரெக்ட்டு. அப்படின்னு சொல்லி விடாப்பிடியா இருந்தா, அடி வாங்கினவன் வந்து அடிச்சவன விட இப்ப வந்து ஓரளவு பலசாலின்னு சொல்லி ஓரளவு நிரூபிச்சுட்டாங்களா? இதே இது கண்டிப்பா, கண்டிப்பா. ஈரான் வந்து அமெரிக்கால போய் அடிக்கல. அந்த அளவுக்கு பலசாலி இல்ல. ஈரான் இடத்துல தேடி வந்து அடிக்கும்போது, என்னதான் லாஸ் இருந்தா கூட, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இயற்கை அரண் ஏற்கனவே பேசியிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்கான இயற்கை அரண். சரி, இவங்களுக்கு வந்து இஸ்ரேல பத்தியும், அமெரிக்காவ பத்தியும் நெறைய பாடம் படிச்சிருக்காங்க. பிஹெச்டி பண்ணும்போது என்ன செய்வோம் வந்து, நமக்கு வந்து பாஸ்ட் ஹிஸ்டரிய வந்து படிப்போமா? ஆமாமா. யாரெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பூச்சிய பத்தி என்டமாலஜி அப்படின்னு துறையில ஒரு பிஹெச்டி பண்றாருன்னா, என்னென்ன பூச்சியெல்லாம் யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா, என்ன பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் பாஸ்ட் ஹிஸ்டரி அது எல்லாத்தையும் பார்த்துட்டு, புதுசா என்ன இருக்கு, நம்ம என்ன செய்யணும்? அதே மாரி நமக்கு வந்து இன்ஜினியரிங் எடுத்தாச்சுன்னா, அதில என்ன பண்ணிருக்கேன்? இப்படி எல்லாத்துக்கும் வரும் இல்லையா? இந்த மாதிரி அமெரிக்காவ பத்தின நேரடி ஆ அனுபவத்துல அதேதான். புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து அவன் பிஹெச்டி படிச்சிருக்கான். அமெரிக்காவோட பழகுனதுல ஆ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கான்? ஏன்னா அமெரிக்கா வந்து சுத்தியே வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்? ஈராக்ல என்ன பண்ணான்? லிபியால என்ன பண்ணான்? சவுதி அரேபியாவ எப்படி மிரட்டி வச்சிருக்கான்? யுஏஇ, கத்தாரு, பஹ்ரைனு, ஓமானு இது எல்லாத்தையும் எப்படி இவன் வந்து குவைத் வரைக்கும் எப்படி மிரட்டி வச்சிருக்கான்? ஓகே. அப்புறம் ஈராக் இருக்குல்ல, அதில சதாம் ஹுசேன் வந்து தூக்குல போட்டதுக்கு அப்புறம், அங்க வந்து ஒரு டம்மி ஆட்சியாளர வச்சு, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முக்கியமா இருக்கு இல்லையா? அவன் வந்து எண்ணெய் கிணறுல எண்ணெய் எல்லாம் வந்து வர்த்தகம் இந்தியாவுக்கு வருது. எல்லா நாடுகளுக்கும் போகுது. அந்த காசு வந்து எங்க போகுது அப்படின்னா, நேரா அமெரிக்காவுக்கு போகுது. அங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காய்ங்க. ஒரு சின்ன இது. அங்க காசு போகுது. அங்க வந்து ஈராக்லேருந்து வரக்கூடிய எண்ணெய் வர்த்தகத்தில வர்ற பணம் பூரா அமெரிக்கால இருக்குமாம். இங்க வந்து இவன் சம்பளம் குடுக்குறதுக்கும், ஆஃபீஸ் சம்பளம் குடுக்குறதுக்கும், மிலிட்டரிக்கு எல்லாத்துக்குமே வந்து, இவன் வந்து மாசம் மாசம் பில் எழுதி, ஐயா ஆ நலமா இந்த சமூகத்தில் இங்க இவ்வளவு செலவு இருக்கு ம். அப்படின்னு கேட்பாங்களாம். ரைட் ஓகேன்னு அங்கேருந்து பணத்த அனுப்புவாங்களாம். மிச்ச பணம் பூரா அங்க இருக்குமாம். ஓகே. ஈராக்கோட தலையெழுத்து யோசிச்சு பாருங்க. அப்படி. லிபியா கிட்டத்தட்ட அப்படித்தான். லிபியா வந்து கடாஃபி இருக்கிற வரைக்கும் அப்படி இருந்துச்சு. சரி கடாஃபியோட மகன் ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு சொல்லி வந்து தேடி புடிச்சு அவனையும் வந்து 2 மாசம் முன்னாடி போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ அந்த கடாஃபி அந்த சம்மந்தப்பட்ட வாரிசு யாரும் இல்ல. ஆனா, அங்க ஆட்சியாளர் என்ன பண்றாய்ங்க? சலாம் போட்டுட்டுருக்காய்ங்க. ஐயா! நீங்க சொன்னா சரிதான் அப்படின்னு சலாம் போட்டுருக்காய்ங்க. அப்போ ஈரானையும் அதே மாரி நினைச்சாங்கல்ல. ஆனா, அதெல்லாம் தாண்டி அடிச்சுட்டாய்ங்க.